Happy Merry Christmas and advance Happy New Year to all. பாருங்க என் மனைவி பண்ண ப்ளம் கேக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்சமான ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ப்ளம் கேக் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அத்திப்பழம் மட்டும் 4 எடுத்துருக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டியும் செரியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ பண்ணுற ப்ளம் கேக்கோட அளவுகள் பார்த்தீங்களா, கரெக்டாக 1/2 kg வருங்க. டூட்டி ஃப்ரூட்டியும் முந்திரி பழமும் கட் பண்ண வேண்டாம், மிச்சம் 6ஐயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக. ட்ரை ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் சர்க்கரை போட்டு ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணணும். சர்க்கரை இதே மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி சர்க்கரை பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சரி போட்டுக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம், அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி, அடுத்தது அத்திப்பழம், நெக்ஸ்ட்டு வால்நட், அப்புறம் முந்திரி பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா. அவ்வளோதான், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாமே முதல் நாளே இதே மாதிரி நம்ம ஊற வச்சா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்னா 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் இப்போ 1 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இதுலேயே கேக் சூப்பராக தான் வந்திருந்தது. லாஸ்ட்டாக 4 டேட்ஸ் கொட்டை எடுத்து அதையும் கட் பண்ணி அதில் போட்டு நம்ம ஊற வச்சிடணும். இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் என்னென்ன வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவெல்லாம் சலிச்சிக்கலாம். 100 கிராம் மைதா போட்டுக்கலாம். அடுத்து 15 கிராம் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம சர்க்கரை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 60 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு போட்டு ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரையை இதே மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் டீன் எடுத்து இதே மாதிரி ஃபுல்லாக பட்டர் சீட் போட்டு நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இதே மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். பொடி பண்ண சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் போட்டு பீட் பண்ணணும். சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஆயில் ஊற்றணும். ஆயில் கரெக்டாக 60 ml. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் போட்டிருக்கிறேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மாவு போடும்போது நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை. ஹேண்ட் விஸ்க் வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மாவை 3 பேட்சாக போடணும். மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்சில் வச்சு இப்படி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டீஸ்பூன் தான் போடணும். ரொம்ப போட்டுறக்கூடாது, மாவு தண்ணி ஆயிரும். பால் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
அடுத்து ரெடி பண்ணி வச்ச மாவெல்லாம் கேக் டீனில் போட்டுடலாம். மாவு போட்டதுக்கப்புறம் டின்னை இதே மாதிரி நல்லா நம்ம தட்டி விட்டுக்கணும். ஓவனை 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக 30 நிமிஷம் வச்சா கேக் ரெடி ஆயிரும். ஓவனுக்குள்ளே கேக் வச்சாச்சு, ரெடி ஆகட்டும். கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு குச்சி வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பட்டர் சீட்லாம் எடுத்துடலாம். பிளேட்டில் கேக் இதே மாதிரி மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பான்ச்சியாகவும் இருக்குது. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் கட் பண்ண காலி ஆகிடுச்சுங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி தான் ஃபோட்டோவே எடுத்தேங்க. கேக் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.